ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்டடி டேபிளோடைய டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ராவர் இருக்குது, ஓகேவா. அப்புறம் வந்து இது என்னுடைய அதாவது என் லேப்டாப், அது கூட கனெக்ட் ஆகிருக்கு சிஸ்டம். அப்புறமா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை முடிச்சிடலாம். இது நானே வந்து இதெல்லாம் நான்லாம் வரையலை, பட் கலர் நானே அடித்து இது நானே வரைஞ்சிருக்கேன். இது நான் வாங்கினது, இது நானே பேப்பரில் வரைஞ்சேன். அப்புறமா இதுதான் வந்து என் டேபிள், ஓகேவா. என் டேபிள் அப்புறமா அடியில் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன், அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து முதல்ல வந்து இந்த ட்ராவரில் என்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஃபுல்லாக A4 ஷீட் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ட்ராவரில் வந்து எடுக்க முடியல, என்ன பண்ணுறது. ஓகே, வாட் எவர். பட் இதுக்குள்ளே வந்து என் திங்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே என் தம்பி திங்ஸ் இருக்குது, கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு அடியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என் பர்த்டே கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் என் பர்த்டே கிஃப்ட்ஸாக நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ போட்டேன்னா டைம் ஆகிடும். இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பர்த்டே கிஃப்ட். எனக்கு இது 2 ஸ்கூலில் கொடுத்தாங்க, இது மற்றதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது. அப்புறமா இந்த மேட் போட்டு இங்கே வந்து என்னுடைய டியூஷன் பேக், இதுக்குள்ளே வந்து என் டியூஷன் புக் இருக்கும். அப்புறமா இங்கே வந்து என் ஸ்கூல் பேக் என் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கல. அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு மேட் போட்டிருக்கேன். ஏன் போட்டேன்னு தெரில, நல்லா இருக்குன்னு போட்டேன். அப்புறமா ஒரு பிளாக் டேபிள். அப்புறமா இங்கே வந்து நானே ஒரு ஸ்டிக்கர் பண்ணி ஒட்டினேன். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நானே ஸ்டிக்கர் பண்ணிட்டேன். இது நானே பெயிண்ட் அடித்து பண்ணியிருக்கேன். அப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷார்ப்னரு, லிட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபெவிகால், க்ளூ ஸ்டிக்கு. அப்புறம் இங்கே எப்பயும் போல் பென், பென்சில், சிசர், ஸ்கெட்சு. இந்த ஃபெவிகால் போட மாட்டேன். பென், பென்சில், ஸ்கெட்சு, ஒரு பர்மனெண்ட் மார்க்கர், பென்சில் வித் டாப்பர். அப்புறம் வந்து இதில் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரஷஸ் இருக்குது, ஓகே. பட் இந்த ப்ரஷ் மட்டும் நான் வந்து பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ண மாட்டேன். உள்ளே சிப்லைன் டைன் வச்சுருக்காங்க, தெரியுமா. சிப்லைன் டைன் வந்து எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா நான் வந்து போட்டுப்பேன். ஸோ அதுக்கு தான் இது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ப்ரஷ்ஷில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க. அப்புறமா வந்து ஒரு பேண்டேட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இல்லை, கொஞ்சம் கம்மியாக திங்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் தட்ஸ் இட். இது ஒரு காலத்தில் நான் பென்சில் பாக்ஸாக யூஸ் பண்ணேன். இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா. சேர் மறந்துட்டேன். இங்கே வந்து ஒரு போர்வை போட்டு திக்னஸ்க்காக போர்வை போட்டு ஒரு தலைகாணி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் இருக்குது. என்னென்னா என்னுடைய ஃபேமிலி பிக்சர். நாங்கள் வெளில போகும்போது ஒரு இடத்துல ஸ்னோ சிட்டின்ட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்தோம். இது எங்கள் அப்பா, இது எங்கள் அம்மா, நான், என் தம்பி. இது ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் யங்காக இருப்போம், ஏன்னா கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பேக் போயிருந்தோம். இங்கே வந்து இதில் வந்து என் பாட்டில் வச்சுப்பேன். இது எனக்கு ஜெப்டோவில் ஃப்ரீயாக 2 கொடுத்தான். ஸோ எனக்கும் என் தம்பிக்கு. இங்கே வந்து நான் வந்து சாக் பீஸ் வச்சு டெய்லியும் எழுதுவேன். அப்புறமா இது வந்து மவுஸ் பேட் நானே செஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பேப்பர். நான் சன்போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சன்போர்டில் ஜஸ்ட்டு நார்மல் டேப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஃபோம் ஷீட் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம். இதெல்லாம் க்ளோயிங் டார்க் ஸ்டிக்கர்ஸ், பட் ஆனால் க்ளோவே ஆகாது. ஐ டோன்ட் நோ. ஸோ மவுஸ் இங்கே வச்சு இப்படி பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணால் உனக்கு மவுஸ் பாயிண்டரே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் கிட்ட ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள்.
அப்புறமா வந்து இங்கே வருவோம். இந்த ஸ்டாண்டு, இந்த கவர் எதுக்குன்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பாருங்கள், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு இந்த கவரு. அப்புறமா என்ன இருக்கு, எனக்கு கோல்டு இருக்குது, அதனால் நான் கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். அப்புறமா டிஷ்யூ இப்படி எடுத்துப்பாங்க, அதுதான். கேட்ச் கிளிப், மிரர், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிரர். அவ்வளோதான் மிரர். எங்கள் அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது, இன்னும் வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இது வந்து நான் சொல்கிறேன். கீழே நியூஸ் பேப்பர், இது எதுக்குன்னா வந்து இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் போட்டு பெயிண்ட் அடிக்க. அப்புறமா இந்த பாக்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, என் பர்த்டேக்காக எடுத்துகிட்டு போன சாக்லேட்ஸ் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் 4 இருக்குது, நாங்கள் 4 பேர் சாப்பிட்டுப்போம். எப்பயாவது பசிக்குவோம், அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே வச்சுட்டேன். அப்புறமா இது வந்து ஒரு பை எடுத்து இப்படி ஒட்டி வச்சுருக்கேன், ஏன்னா இது அமேசான் டப்பா, அதுக்காக. அப்புறமா இது வந்து நானே வந்து ஒன்று வாங்கி இன்னும் பெயிண்ட் அடித்து முடிக்காமல் இந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அழகாக இருக்கே அப்படின்ட்டு. அப்புறமா இங்கே வந்து வைப்ஸு, அவ்வளோதான். கீபோர்ட், என் கீபோர்டும் என் லேப்டாப்பும் ஒரே பிராண்டு. பட் ஆனால் கம்ப்யூட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா எல்ஜி, அதே தெரியாமல் தான் வச்சுருக்கேன். எப்படி இது வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கே தெரியும். அப்புறமா இங்கே வந்து ஒரு ஹேர் பேண்ட் வச்சுருக்கேன், எப்படி போட்டுப்பாங்க, எனக்கும் போடுவேன், தலை குளிச்சதுக்கப்புறம் போட யூஸ் ஆகும். அப்புறமா இங்கே வந்து இது நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு க்ளூ, B6000 க்ளூ தான், ஓகே. பட் இது மஞ்சள் கலர் ஜிங்குச்சா ஆயிடுச்சுன்றனால நான் இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது இதை முதல்ல எடுத்து கொஞ்சம் இப்படி அமுக்கிப்பேன், நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும், அதுக்கு தான். அப்புறமா இது வந்து கொஞ்சம் மார்க்கர்ஸு. இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது இருக்கா, இதை ஓப்பன் பண்ணி ஒன் ஹேண்ட்னாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கலர் எடுத்துக்கோங்க, கலர் எடுத்துகிட்டு இங்கே பின்னாடி வந்து நான் வந்து ஒன்று சார்ஜ் போட்டிருக்கேன். இப்போ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து இப்படி ஒன்று போட்டோன்னா, இது வந்து என் பர்த்டே கிஃப்டாக வந்தது, எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே கிறுக்கிக்கிட்டிங்கன்னா சூப்பர் க்யூட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதுவுமே இருக்குது, ஓகே. இது வந்து பேக்ரவுண்டை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கணும், அதுக்கு தான். அப்புறமா இங்கே ஸ்விட்ச் போர்டு இருக்குது, அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக்சஸபிளாக இருக்கணுன்ட்டு இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப நாளாக எனக்கு வச்சா பிடிக்காது. ஸோ வந்து சி டைப் கேபிள் கொடுத்தான், ஏதோ ஒரு கேபிள் கொடுத்தான், மறந்து போச்சு. ஸோ நான் சார்ஜ் போட்டிருந்ததை சார்ஜ் போட்டேன். அப்புறமா இது இங்கே வந்து ஒன்று இருக்குது, ஓகே. இது வந்து ஒரு புக் மார்க், அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்துட்டதுனால சும்மா வச்சுருக்கேன், எதுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரில, சும்மா இருக்குது. அப்புறமா வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல். அப்புறமா இங்கே வந்து ஒரு சின்ன நோட் புக். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் என் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக காமிக்கிறேன் இந்த ஒரே பென்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் பென் யூஸ் பண்ணுவேன். அண்ட் திருப்பி ஒரு நோட் புக், இது எங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளீ மார்க்கெட் போடும்போது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அதுக்கான ஒரு நோட் புக் தான் இது. போன ஃப்ளீ மார்க்கெட் இதுதான், இந்த வாட்டி போன ஃப்ளீ மார்க்கெட். அப்புறமா இது வந்து பட்டர் ஷீட்டு, அவ்வளோதான் இங்கே இருக்குது, ஓகே. அப்புறமா இங்கே வந்து ஒரு
கீச்செயின் பண்ணி போட்டிருக்கேன். இதை நானே செஞ்சது. இது பேர் அக்வா பஃப்ஸ். இதுவும் எனக்கு பர்த்டே கிஃப்ட்டாக வந்து அதுக்கு மேலே நான் பெயிண்ட் அடித்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறமா இங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் போட்டிருப்பேன், ஏன்னு எனக்கே தெரியாது. அப்புறமா இந்த பாக்ஸுக்கு வந்தீங்கன்னா அழகாக ஒரு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்க் கேட்ரேஜ் தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே இருக்காது. அப்புறமா ஒரு மினி டேப் கட்டர். அப்புறமா இது வந்து கொஞ்சம் டைல்ஸ் இருக்குது. இந்த டைல்ஸ் ஏன்டா இவ பைத்தியக்காரி மாதிரி வச்சுருக்கேன்னா, திஸ் இஸ் டைல்ஸ். இது வந்து என்னமோ ஒரு ஆர்ட், மறந்து போச்சு. அப்புறமா இங்கே வந்து ஓகே, வெளில எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃப்ளோட்டிங் பென், ஒரு சூப்பர் க்ளூ வச்சுருக்கேன். இங்கே தான் நான் வந்து என் சாக் பீஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் இந்த மாதிரி சாக் பீஸ்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கான எரேசர் வந்து ஒரு டிஷ்யூ வந்து தண்ணி முக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டேன். இது திருப்பி வச்சோம். அப்புறம் எனக்கு வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்க, இல்லை பின்னு இப்படி தான் நான் வச்சுருந்தேன். எனக்கு இந்த பிங்க் ஸ்டாண்ட் வந்து வேறு ஒன்று இதுக்கு எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. எனக்கு இது நாங்கள் டேபிள் கடைசிலேருந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். திஸ் இஸ் மைன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். நான் க்ளீனாக தான் வச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டேன், நான் எதுவுமே தெரியாது. அப்புறமா நான் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிரேஸ்லெட். அப்புறம் இது அந்த ஆர்ட்டு, பின்னாடி ஒரு துணியும் கொஞ்சம் டிஷ்யூஸும் சும்மா வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஸ்டிக்கர்ஸ். ஓகே, இங்கே வந்து பெயிண்ட்ஸ், எப்பயும் போல் பெயிண்ட்ஸ் பேலட். இங்கே வந்து ஒரு நெயில் கட்டர். அப்புறமா வந்து மெஹந்திக்கும் நெயில் பாலிஷ் ரிமூவர், ரொம்ப யூஸ்ஃபுல். லிப் பாம். அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு பர்ஃப்யூம், இங்கே ரெண்டு பர்ஃப்யூம். அப்புறம் இது வந்து என் ஸ்கெட்சு பண்டா கீழே போ. இது எல்லாமே நான் தான் வச்சுருக்கேன். நிறைய செட்டாக வாங்கினது வந்து இப்போ வச்சுருக்கேன். எஸ், இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பாக்ஸஸ் அண்ட் திஸ் டேபிள் இஸ் ஃப்ரம் ஐக்கியா. இது வந்து எங்கள் அப்பா யூஎஸில் இருக்கும்போது வாங்கினட்டு இன்னும் இருக்குது. அப்புறம் ரிங்கு, செயின், லிப் பாமு, திருப்பி லிப்ஸ்டிக்கு, ஹேண்ட் க்ரீம். இல்லை இது நானே செஞ்ச லிப் பாமு. இதுதான் ஹேண்ட் க்ரீமு. இது இந்த புஸ் என்னமோ சொல்லுவாங்க. அப்புறம் அடியில் 2 ப்ரேஸ்லெட். இதுக்கு வேஸ்லின், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்புறமா இதுக்குள்ளே வந்து காட்டன் பேட். ஆமா, இது எல்லாமே காட்டன் பேட்ஸ். இதை எடுத்து ஃபேஸில் வந்து அப்படியே மேக்கப் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பாங்க. இதை நான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஐடி கார்டு ஃபோட்டோ அப்போல்லாம் இதை எடுத்துகிட்டு போய் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை திருப்பி வச்சிடலாம். அப்புறமா இது, அப்புறமா இது. இந்த பேண்டா உங்களுக்கே தெரியும், ரெடி தட்டினா லைட் அடிக்கும்ல, அதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா இங்கே வந்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஜெப்டோவில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூட வந்து ஒரு ஃப்ரீ சாக்லேட்டும் இந்த மாதிரி ஒரு 2 கொடுத்துருந்தோம். இது அந்த பாட்டிலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதான் நான் இங்கே வச்சுருக்கேன். பாட்டிலில் மட்டும் வைக்கலை. ஓகே, இது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு.
பட் திருப்பி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த பேப்பரை வந்து எனக்கு ஹைட்டுக்காக வச்சுருக்கேன். திஸ் இஸ் அ டஸ்ட்பின். அண்ட் தென் சும்மாவாக இருக்குது, ஏன் தெரில, சும்மாவே வச்சுருக்கேன். இது வந்து நோட் புக்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். இதுக்கு நான் வரேன், இதுக்கு நானே வரேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஸ்கை ஜம்பர்ஸ் போயிருந்தேன். ஓகே, இங்கே பெங்களூரில் பனஸ்வாடி கிட்ட. இது பேர் க்யூரியஸ் கிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பேக் உள்ள பாஸ்போர்ட் கொடுத்துருந்தான். திஸ் இஸ் நத்திங் பட் a duplicate passport, Republic of Curious Kids. இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேன் இதுக்குள்ளே வந்து என் பேர், ஃபீமேலு இதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே திருப்பிங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் தெரியும். இது வந்து நான் போகும்போது எல்லா இடத்துலையும் போய் ஸ்டாம்ப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுப்பேன்னா, எக்ஸ்ப்ளோரர் பேட்சுன்ட்டு உனக்கு கொடுத்துருக்கான். மேக்னெட்டிக் பேட்ச், மேக்னெட்டை தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷோகேஸ்க்கு வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் மணி கொடுத்துருந்தேன். ஓகே, இட் இஸ் நாட் அ ரியல் மணி, யூ நோ தட். ஓகே, இது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே 2000 rupees கொடுத்துட்டோன்னா இந்த பேக்கில் வந்து 2000 rupees கொடுத்துருவான். ஐ மீன் 2000 க்யூரிஸ் கொடுத்துருவான். அதுக்கப்புறமா வந்து 2000 க்யூரியஸு, அப்புறம் ஒரு கார்டு, அது வந்து நீங்கள் கெஃபேயில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது 2000 க்யூரியஸுன்றது இப்படி தான் இருக்கும். நடுவில் வந்து இந்த மங்கி கவர் பண்ணக்கூடாது. 2000 க்யூரியஸ் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சேர்த்து 2000 க்யூரியஸ் வந்துடுச்சு. அப்புறமா இந்த பாஸ்போர்ட் கொடுத்தான், அவ்வளோதான் இது. அப்புறமா வந்து நான் சார்ஜ் போட்டேன்னு சொன்னது வந்து இந்த பேண்டாவோடைய லைட்டுக்கு தான் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். காலி ஆகிடுச்சு. ஆடியோலாம் காட்டுவேன். அவ்வளோதான் நினைக்கிறேன், கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் அப்புறம் ட்ராவர் காட்டிட்டு இது வந்து ஏன் டேபிள். ஓகே, இதில் வந்து நிறைய திங்ஸ் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் நான் வச்சுருப்பேன். எனக்கு இந்த பென்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அமேசானில் இந்த கிளிக்கர் பென்னாக பார்த்தேன், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அப்புறமா. அண்ட் அவ்வளோதான் கைஸ் என் திங்ஸ்லாம். இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.